தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்தில் நடைபெற்று வரும் CISF ஆண்டு விழாவில் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சிறப்பு விருந்தினர் அமித்ஷா இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியை கண்டு ரசித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்தில் நடைபெற்று வரும் CISF ஆண்டு விழாவில் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தீவிரவாதிகள் ஊடுருவல், சதித்திட்டங்களை முறியடித்தல் குறித்து தத்ரூப ஒத்திகைகளை செய்து காட்டிய வீரர்கள் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்தில் CISF ஆண்டு விழாவின் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்வானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்தில் CISF-இன் ஆண்டு விழாவில் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சிறப்பு விருந்தினரான அமித்ஷா தற்பொழுது இதனை கண்டு ரசித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிரண் வழங்கிட கேட்கலாம். கிரண், வணக்கம். இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் சிந்துஜா. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோலம் நகரிக்குப்பம் பகுதியில் சுமார் 110 ஏக்கர் பரப்பளவில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை கடந்த 1988ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. இந்த மையத்தில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து தேர்வுப்படும் வீரர்களுக்கு சிறப்பான பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பயிற்சி நிறைவு செய்யும் வீரர்கள் விமான நிலையங்கள், புராதன சின்னங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இந்நிலையில் அரக்கோணம் மத்திய தொழில் பாதுகாப்பு படை மையத்தின் தினவிழா மார்ச் 7ஆம் தேதியான இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்ள தனி விமானம் மூலமாக நேற்று இரவு அரக்கோணம் INS ராஜாளி விமான தளத்திற்கு வருகை தந்தார். அங்கிருந்து சாலை மார்க்கத்தில் வாகனம் மூலமாக நிகழ்ச்சி நடைபெறும் தக்கோலம் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வளாகத்திற்கு வருகை தந்தார். அங்கு இரவு தங்கி இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். அதில் மேடைக்கு வந்த அவருக்கு அதிகாரிகள் வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து திறந்தவெளி ஜீப்பில் நின்றவாறு வீரர்களின் அணிவகுப்பை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து வீரர்களின் மிடுக்கான அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். அதனைந்து நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து வீரர்களின் பாதுகாப்பு ஒத்திகை, அதாவது தீவிரவாதிகளின் ஊடுருவல்களை மற்றும் அவர்களின் சதி திட்டங்களை முறியடிக்கும் விதமாக சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் வீரர்கள் தத்ரூபமாக ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். சண்டை காட்சிகளை காதை கிழிக்கும் அளவிற்கு துப்பாக்கி சுடும் சத்தம், வானை பிளக்கும் அளவிற்கு வெடிகுண்டு சத்தம் நேரில் பார்ப்பது போல பார்வையாளர்கள் ஆச்சரியத்துடன் மற்றும் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் வருகையின் காரணமாக இப்பகுதி முழுவதும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாகவும் பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் சாலை மார்க்கமாக அரக்கோணம் INS ராஜாளி விமான தளத்திற்கு சென்று அங்கிருந்து தனி விமானம் மூலமாக கர்நாடக மாநிலம் பெங்களூருக்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி நிகழ்ச்சி முடிந்தவுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாகனம் மூலமாக சாலை மார்க்கத்தில் அரக்கோணம் நோக்கி விரைந்தார். இதனை அடுத்து நிகழ்ச்சி நடைபெற்ற பகுதியில் இருந்து அரக்கோணம் வரை காவல்துறையினர் பாதுகாப்போடு முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிரண்.